ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் கோவிலுக்கு போனால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு வேண்டிக் கொண்டு செல்லக்கூடிய கோவில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறது. அந்த வரிசையில் ஒரு அரிய கோவிலை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இன்னும் குழந்தை தங்கவில்லை என்பவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். ட்ரீட்மெண்ட்டிலும் சக்சஸ் ஆகலாம். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அந்த கோவில் எங்கே இருக்கிறது? அந்த கோவிலை பற்றிய தகவல்களைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். குழந்தை வரம் தரும் அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில். நம் எல்லோருக்குமே பழனியில் இருக்கும் நவபாஷான சிலையை பற்றித்தான் தெரியும். ஆனால் பழனியை அடுத்து கொடைக்கானல் செல்லக்கூடிய வழியில் இந்த குழந்தை வேலப்பர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் சிலை தசபாஷான சிலை என சொல்லப்பட்டிருக்கிறது. நவபாஷான சிலை என்றால் 9 பாசனத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய சிலை. தசபாஷான சிலை என்றால் 10 வகையான பாஷானங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள சிலை. இதுவும் போகரால் வடிவமைக்கப்பட்ட சிலை என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கோவில் கொடைக்கானலில் இருந்து சரியாக 20 கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறை எனும் கிராமத்தில் இருக்கிறது. யார் நினைத்தாலும் இந்த கோவிலுக்கு செல்ல முடியாது. அந்த குழந்தை வேலப்பர் நினைத்தால்தான் இந்த கோவிலை பற்றிய தகவல் உங்களுக்கே தெரியும். இந்த கோவிலுக்கு உங்களால் செல்லவும் முடியும். உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தால் இந்த கோவிலுக்கு கட்டாயம் ஒரு முறை சென்று வாருங்கள். அங்கு சென்று குழந்தை வேலப்பரை தரிசனம் செய்துவிட்டு மனதார வேண்டுதல் வைத்துவிட்டு வரவும். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள், பண பிரச்சனை உள்ளவர்கள், நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்குமே இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சில பேருக்கு நிலம் விற்காமல் இருக்கும், நிலம் வாங்க முடியாமல் இருக்கும், சொத்து பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், வீடு கட்டி பாதியிலேயே நிற்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். பழனி முருகர் மிக மிக பிரபலமானவர். உலகத்தில் இருக்கும் எல்லோருக்குமே அவரை பற்றி தெரியும். அந்த பழனி முருகனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த குழந்தை வேலப்பரை வழிபாடு செய்தாலும் கிடைக்கும். பழனி முருகரை நம்மால் கூட்ட நெரிசலில் 5 நிமிடம் நின்று வழிபாடு செய்ய முடியாது, வேண்டுதலை வைக்க முடியாது. ஆனால் இந்த முருகர் கோவிலுக்கு சென்றால் நீங்கள் பொறுமையாக முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து வரலாம். வாய்ப்பு கிடைத்தால் அற்புதம் வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.